ஒரு மனிதன் வாழ்க்கையில் சுய உழைப்பால் முன்னேறிய மனிதர்கள்தான் உலகின் பெரும் பேருக்கும் புகழுக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் அவர்களுடைய பெருமையை அவர்களே உயர்த்தியதற்கும் காரணமாக இருந்திருக்கிறார்கள். முன்னோர்களுடைய வருமானத்தை வைத்து ஒரு மனிதன் வழிநடக்கிறான் என்றால் அந்த முன்னேற்றத்தின் வளர்ச்சியை விட சுயமாக உழைத்து ஒரு மனிதன் உச்சத்துக்கு வருகிறான் என்றால் அவனுடைய புகழ் பெரும் உச்சத்தை தொடும். ஏனென்றால் சுயமாக உழைப்பவனுக்கு தன் சுய அனுபவம் என்ற ஒன்று ஏற்படும். அந்த சுய அனுபவம் என்பது அவன் வாழ்க்கையில் அவன் பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள், நல்லவர்களோடு கொண்ட தொடர்புகள், கெட்டவர்களோடு கொண்ட தொடர்புகள், நல்லவர்களோடு கொண்ட தொடர்பால் ஏற்பட்ட விளைவுகள், பயன்கள், கெட்டவர்களோடு ஏற்பட்ட தொடர்பினால் ஏற்பட்ட நஷ்டங்கள், விளைவுகள் என பல அனுபவங்களை அவன் வாழ்க்கைகளை கண்டுகொண்டு பின்பு அவன் வாழ்க்கையை உயர்நிலையை நோக்கி நகர்த்தும் பொழுது ஏராளமான அனுபவங்களை பெற்று அந்த வாழ்க்கையை சீரான பாதையிலே நடத்தி செல்ல அவனது அனுபவ வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கிறது. அதனால் ஒரு மனிதனுக்கு அனுபவம் என்பது மிகவும் முக்கியமானது. ஒரு மனிதன் உயர வேண்டும் என்றால் பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்தாக வேண்டும், பல லாப நட்டங்களை சந்தித்தாக வேண்டும், பல இன்னல்கள் இடைஞ்சல்களை சந்தித்தாக வேண்டும், பல அவமானங்களையும் சந்தித்தாக வேண்டும். அதில் ஒரு புகழ் என்பதையும் அவன் பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இப்படி பன்முகத்தன்மையிலே அந்த மனிதன் அவனை செதுக்கி கொண்டு வாழும் பொழுது மேலும் மேலும் அவன் செதுக்கப்பட்டு அவனுடைய வாழ்க்கை பிரகாசமாகிறது. அதனால் சுய உழைப்பு என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கை வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு ஆற்றுவது என்பதை நாம் இந்திய பெரும் பணக்காரர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, உலகின் பெரும் பணக்காரர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்களெல்லாம் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு சுயமாக உழைத்து முன்னேறியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் சுய உழைப்பு என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியம். அந்த சுய உழைப்பு தான் அவனை உச்சத்திற்கு கொண்டு வரும். அந்த சுய உழைப்பு என்பது அவன் நிலைநாட்டும் பொழுது ஏகப்பட்ட இன்னல்களை, இடைஞ்சல்களை அனுபவிக்கத்தான் செய்ய வேண்டும். அந்த அனுபவ பாடம்தான் அவனை ஒரு பெரிய அரியணையிலே அமர்த்த முடியும். அதற்கு உதாரணம் நமது நாட்டினுடைய பெரும் கோடீஸ்வரர் அம்பானி அவர்கள் ஒரு காலகட்டத்தில் பெட்ரோல் பல்கிலே வேலை செய்தவர் என்று சொல்வார்கள். ஆனால் இன்று உலக பெரும் பணக்காரர்களே அவர் குடும்பம் இப்பொழுது அந்த பட்டியலில் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பட்டியலில் இருப்பதற்கு அம்பானி பட்ட கஷ்டங்கள், அவர் பட்ட அனுபவங்கள் ஏராளம். அதையெல்லாம் நாம் உதாரணமாக வைத்து நம் வாழ்வில் பெரும் இலக்கை நோக்கி முன்னேறி பெரும் வாழ்வில் வளர்ச்சியை எட்டி நம்மால் இந்த மனித சமுதாயத்திற்கு என்ன செய்ய முடியும் என்பதை நாம் எண்ணி பார்த்து உழைத்து உயர வேண்டும் என கூறி, உழைப்பே உயர்வு என்பதனை உங்களோடு இவ்வளவு நேரம் நான் பகிர்ந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.